தூங்கிட்டான் இவன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மச்சான் தூங்கிட்டான். பிஸ்கட் சாக்லேட் எல்லாமே இருக்குடாடி. ஏய் நம்ம சேனலுக்கு அது ஃபர்ஸ்ட்டுடா. ஏய் வீடியோ முடிஞ்சிருச்சுடா. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கேன்னு ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லேயே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அங்கே தான் கேப்டன் மில்லர் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ தேட்டருக்கு தான் போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் சரியான பனி. இருங்க நான் உங்களுக்கு பேக் கேமரில் காட்டுறேன். அதே மாதிரி அங்கே போய்ட்டு கேப்டன் மில்லர் எப்படி இருக்குன்னு நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இருங்க நான் பேக் கேமரா திருப்பி காட்டுறேன். கேமராவில் வந்து ஒரு மாதிரி ஷேடாக தெரியுது, ஆனால் பட் ஃபுல்லாக செம்ம பனி, பயங்கரமாக பனி போயிடுது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்திருக்க தேட்ரு என்ன தேட்ரு வந்திருக்கோம்? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. என்ன தேட்ரு? தேவி பேரடைஸா? தேவி அதில் வந்து பேரடைஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன் தேவி பேரடைஸ் வந்துருக்கோம். என்ன படம் பார்க்க போகிறோம்? கேப்டன் மில்லரா? கில்லர் கேப்டன் மில்லரா? கில்லர் கேப்டன் மில்லர் படத்துக்கு நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். சா நீ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கு இந்த படத்தை பார்க்க? அந்த அளவுலாம் இல்லை. எங்கடா கூட்டம் போயிட்டு 2 किलोमीटर கூட்டு போயிருக்கிறான். இன்னும் முடியலடா. 2 किलोमीटर டேய் என்னடா பாரடைஸ் நீங்க? எப்பா டே ஃபைனலாக வந்துட்டோமா? படத்தை புக் பண்ணி தூங்குறியாடா டே? ஒரு நியாயம் வேணாமடா. யோகேஷ் என்ன படம் பார்க்க வந்திருக்கீங்க? கேப்டன் மில்லர். அப்புறம் சார் சமையல் மதியம் பிரவீன் சார் வச்சிருக்கா. அவனே யார் வச்சுக்கிறா? என்ன படம்? முருங்கை பவுடர் கொஞ்சம் போட்டு. இன்னொன்று என்னன்னா இதான் சீட்டுக்கு இருந்தது அங்கே புக் பண்ணது. சொல்ற நீ சொல்றா. தூங்கிட்டான் இவன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மச்சான் தூங்கிட்டான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? இவனை பத்துட்டான், அவனை பத்துட்டான். கீழே ஒரே கொசுக்கடி. 2 காலை இப்படி வச்சுக்கிறேன். படத்திலே இப்படி சொல்லிடுற, படத்தை பார்த்துட்டே இப்படி சொல்லிடுற. தயவு செஞ்சு ஏடா வந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ரொம்ப கரகரன்னு இருக்கிறான். கொசு கடி அந்த கடி ரொம்ப அதிகமா இருக்கு. படத்துக்கு கூட்டு வந்தாலும் சிலிக்கிறான். என்ன கூட்டு வந்தவன் தான். பிரவீன் நீ சொல்ற, நீ தான் ஜென்டிலா சொல்லுவ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? பரவாயில்ல தைரியமா சொல்லு. டேய் அவனை சொல்ல விடுங்கடா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் லீட் கொண்டு போறாங்க அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லா மூவிலும் அதான் பண்ணுவாங்க. எடுத்த உடனே கதையை போட்டுருவாங்க. 1 கோடி படத்தோட பத்தி 1 கோடி ஏதாச்சும் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு அப்படின்னு சம்திங் ஏதாவது மாதிரி இருக்குடா. அப்புறம் சத்தியமா நல்லா இல்ல. சரிடா. சொல்றா நீ சொல்றா. எனக்கு தனுஷ் பிடிக்கும். தனுஷ் பிடிக்கும். இப்ப இந்த படம் பிடிக்குமா அத சொல்லு. இல்ல நல்லா இருந்துச்சு. லுக் எல்லாம் பயங்கரமா இருக்கு. படம் நல்லா இல்ல அவனே போட்டான். லுக் வைஸ் நல்லா இருக்கு. மியூசிக் ஓகே. பட் ஆனா ஸ்டோரி ரொம்ப இழுன்னு இருக்கு. ஏனே தெரியல. பிரவீன் வேற செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்ன்றா. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் எடுத்து கூட்டு. சவுண்டா சொல்லு. சவுண்டா சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல நான் படத்துல. சிம்பிளா முடிஞ்சிச்சா அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ண வேண்டியதான். படம் பார்க்கணும் தான் இருந்தேன். எனக்கு ஓகேண்ணா. படம் எப்படி நல்லா இருந்ததா? நல்லா இருந்துன்னு சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? தூங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தூங்கிட்டேன். செகண்ட் ஹாஃப்ல ஒருத்தன் இன்டர்வலுக்கு அப்புறம் அலாரம் அச்சு எழுப்பி விட்டான். அதுல இருந்து படம் நல்லா இருக்கு. அவ்வளவுதான். நீ உன்னோட கருத்து? எனக்கு வந்து எனக்கு கன்லாம் நிறைய வச்சு ஷூட் பண்ணா எனக்கு ஒரு ஃபீல் வரும்ல, அது இருக்கு. அதனால எனக்கு பிடிக்கும். பொம்மை இருக்குடா.
ஓகே ஒரு வழியா தேவி பேரடைஸ்ல போய் பார்த்தாச்சு. அந்த 3 பேரா நின்னுட்டு ஆமா அதுல நல்லா இருந்ததா? அது நல்லா இல்ல அந்த 3 பேர் நிக்கிற சீன் தானே சொல்றேன், பயங்கரமா சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் ஃபேன் இவர் தான் தனுஷ் ஃபேனா? அவன் தானே ஃபர்ஸ்ட் கொரட்டை விட்டு தூங்குறது. தலை ஃபேன் அவர். அப்படிதான் டைம் பார்த்தீங்கன்னா மணி 1:30. படத்தை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. பனி பயங்கரமாக போயிடுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டோட ஷேடில் உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா பனி பயங்கரமாக போயிடுது. ஜில்லுனுக்கு நானே ஜர்க்கின் போட்டு தான் வந்திருக்கேன். ஸோ படத்தை சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப மொக்க இருங்க. அவன் கூப்பிட்றான் போய் பார்க்குறேன். சரியான குளிராடே, ஜில்லுன்னு அடிக்குதுடா. ஹெல்மெட்டை கலந்துட்டே மணி பயங்கரமா போயிரு. அங்க ஒருத்தர் வர்றாரு. மணி 2 ஆக போகுது. ஆனால் நாங்கள் ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு இருக்கோம். கேப்டன் மில்லரை பார்த்துட்டு வந்து அந்த மயக்கத்தில் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த தூக்கத்தை கலைக்கிறதுக்காண்டி நாங்கள் இப்போது டீ இல்லைன்னா ஒரு ஐஸ் சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் அதிகம் நான் உங்களுக்கு எங்கே போய் சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றோம் உங்களுக்கு விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மொக்க. என்னால் எந்த படத்துக்குமே தூக்க மாட்டேன், ஏன்னா புதுசாக பார்க்குறனால. இந்த படத்துக்கு செம்ம தூக்கம் வந்துச்சு, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்தளவுக்கு தூக்கம் வந்துச்சு. ஸோ எல்லோரும் அப்புறம் செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அதோட பயங்கரம். செகண்ட் ஹாஃப்மே எனக்கு பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு. ஆனால் சில இடத்துல மட்டும் தூக்கம் வரல, ஏன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சில மற்ற எல்லாமே எனக்கு மொக்கன்ற மாதிரி தெரிஞ்சு இதுக்கு அது ஆலியார் சிவகார்த்திகேயன் படத்துக்கு கூட போயிருக்கலாம் போல, அந்த அளவுக்கு தோணுச்சு. ஸோ ஃபைனலாக மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். மெரினா பீச்சுக்கு வரணும் ரொம்ப ஆசை. சரி ஓகே, ஸ்வெல்லிங் மிஸ் ஐலாண்ட் படத்துக்கு போயிருக்கலாம் போல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ். இதையும் பார்த்து தானே நம்ம இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா தூக்கத்தை தெளிய வைக்கிறதுக்காண்டி சாப்பிட போகிறோம். நான் உங்களுக்கு அதை கண்டினியூ பண்ணுறேன். ஒரு குல்ஃபி ஐஸ் கடை பார்த்துருக்கோம், ஃபேமஸான குல்ஃபி ஐஸ் கடை. இது எங்கே இருக்குன்னா நம்ம மெரினா பீச்சில் இருக்க விவேகானந்தர் மண்டபத்துக்கிட்ட இருக்குது அந்த குல்ஃபி ஐஸ் கடை. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் திருப்பி காட்டுறேன். தான் அந்த ஃபேமஸான குல்ஃபி. மெரினா பீச்சுக்கு எதிரில் அப்படியே விவேகானந்தர் சிலை, விவேகானந்தர் மண்டபமா, மண்டபம் இல்லத்துக்கிட்ட. எல்லாரும் முஞ்சிலும் ஒரு தூக்க கலை தெரியுதேடா. இல்லை எனக்கு ஃப்ரெஷ்ஷாக விட்டு வெளில வந்தல தெளிவாக தான் இருக்கிறேன். நீ எதுக்கு இந்த படத்தை ரொம்ப டேமேஜ் பண்ணுற? தனுஷ் ஃபேன்ஸ்லாம் அவன் மேலே கொடுமையான குல்ஃபியை சாப்பிட்டு தூங்க போகிறோம். 90s கிட்ஸ் சாக்லேட்ஸ்ரா எடுக்கிறேன்னா இந்த குளிக் மிட்டாய். ஆமாண்டா, 90s கிட்ஸ் சாக்லேட் எல்லாமே இருக்குடாடி. ஏய் அவர் செய்வாரா, எவ்வளோ பேர் வீடியோ எடுத்துன்னு அவர்கிட்ட, எல்லாரும் பார்த்துன்னு பாரா. ஏய் நம்ம சேனலுக்கு அது ஃபர்ஸ்ட்டுடா. அதையும் போடு, அப்போதான் நீ வந்து ஒரு ஃபேமஸ் ஆகுவ. போட்டு கொடுத்தீங்க. இப்போ காப்பி பண்றாங்கல்ல, அதனால ஒரு 5 பொருள் சேர்த்து நானே தந்துட்டேன். அவன் எப்படி காப்பி பண்றான் பார்த்துடலாம். ஓப்பனாக ஒத்துக்கிறாரு. காப்பி பண்ண இவர் அப்கிரேட் ஆகிட்டு. ஆமா கண்டிப்பா. இன்னும் 3 ஐட்டம் இருக்கு. இதை காப்பி பண்ண அதை நான் காப்பி அதை பண்றேன். அது என்ன மஞ்சள் ஆகுது? அண்ணா அச்சு நின்றுறியாண்ணா? வேலை செய்ய விடுகிறா. அவனே ஏதோ யூடியூப்ல இது மூலமாக அதை போட்டான். யூடியூப் வீடியோ எடுத்துறான். எல்லாத்துக்கும் பே பண்ணுறது பார்த்துக்கோங்க. சரி ஓகே, நான் போய் சாப்பிட போகிறேன். ஆமாடா, நல்ல வீடியோ. ஸோ ஃபைனலாக இது ஃபேமஸ் குல்ஃபி. மணி எதாவது 2 மணி குல்ஃபி.
மேலே அந்த டாப்பிங்ஸோட ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க ஊற்றிருக்கிறதா காசு சிரப்பு அப்புறம் பல்லி மிட்டாயி அப்புறம் ஃப்ரூட்டி எல்லாம் போட்டுருக்காரு. எல்லாமே மிக்சடா பயங்கரமா வேற லெவலில் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி குல்பி வேணா குல்பி வேணும்னா நீங்களும் என்ன மிக்ஸ் நல்ல பேர் கட்டி இங்கே தான் இருப்பாரு. ஆமா வேகாத சிலை பின்னாடியே தான் இருப்பாரு. அப்போ வேணா வாங்கும். நான் போய் சாப்பிட போறேன். போகிறேன். ஃபைனலாக குல்ஃபிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் ஏரியாவுக்கு வந்தாச்சு ராயபுரத்துக்கு வந்துட்டு டீ குடிக்காமல் போனேன் எப்படி மணி 2:30 டீ சுட சுட வடா சாப்பிட்டா தான் அந்த ஒரு நாள் பயங்கரமாக போவோம். வந்து பஜ்ஜியா இப்படி தான் அவன் கண்டுக்காதீங்க நடுவில் மொக்கன்னு நம்மளை பூஸ்ட் ஏற்றுவான். கண்டுக்க கூடாது. அதான் நல்லா இருக்கு. சரி ஓகே கொஞ்சோண்டு தரேன். சரி ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான். டீயை குடிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்க பிரியாணி இல்லையா? முடியல இருங்க ஏன்டா டீ குடி முடிக்கல டீ மாமா டீயை குடிச்சு முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ நான் போய் சாப்பிட்றேன். ஏமாத்திட்டாங்கப்பா. நாளைக்கு பிரியாணி இந்த வீக் ஃபுல்லாகவே விலாகாக வந்துட்டே இருக்கும். ஆமாம் இந்த வீக் ஃபுல்லாகவே விலாகாக வந்துடும். பொங்கல் இப்போ வந்து மார்னிங் போனோடனே போகி விலாகு, பொங்கல் விலாகு, அப்புறம் வந்து இப்போ இந்த கேப்டன் மில்லர் ரிவ்யூ மாட்டு பொங்கல் விலாகு இருக்கா? மாடு இருக்கா? மாட்டு பொங்கல் விலாக் இல்லை நம்மகிட்ட. இங்கேருந்து மதுரைக்கெலாம் போக முடியல நம்ம. அவ்வளோதான் அவ்வளோதான். இதோட 4 வீடியோ வரும் இந்த வீக். ஆமாம் 4 வீடியோ கம்பல்சரி வரும் நம்ம பிரவீன் சொன்ன மாதிரி. ஸோ ஸ்டே டியூன். எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. நீங்கள் ஏதாவது சொல்கிறது என் ஆதரவாளர் ஏதாவது சொல்லுங்கள். இல்லை இன்னும் வீடியோ முடியல, அதுதான் ஒன்று சொல்லுங்கள். வீடியோ முடிஞ்சிச்சு. டீ அங்கே ஓடிட்டு இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? என்ன தான் பேசுறீங்கன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் முடியல. என் கண்ணை பாருங்க. தேட்டர்லேயே உங்களுக்கு கண்டு தெரிஞ்சிருக்கோம். அச்சா ஒரே ஒரு வடை தான். இந்த வடையை சாப்பிட்டுட்டு நான் இன்னொரு வடை சாப்பிட போகிறேன். ஸோ டாட்டா பை பை see you.